அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். 2022 செப்டம்பர் 22ஆம் தேதி நாங்கள் ஜெயிலானி தேசிய பாடசாலையிலிருந்து கலை மற்றும் தொழில்நுட்ப பிரிவு மாணவ மாணவியர்களை பொறுப்பாசிரியர்களுடன் பலாங்கொடையில் இருக்கக்கூடிய வேளாண்மை சேவை பயிற்சி நிறுவனம் சப்ரகமுவ, இந்த நிறுவனம் காணப்படக்கூடிய இடம் கொடகும்புர ராஜவக்க பலாங்கொட அக்ரிகல்ச்சர் இன் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சப்ரகமுவ கொடகும்புர ராஜவக்க பலாங்கொட என்ற இடத்திலே காணப்படக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்கள் மாணவ மாணவிகளை அழைத்து சென்றோம். உண்மையிலே இந்த இடம் மிக அழகான விவசாயம் செய்யக்கூடிய செயற்பாடுகளுடன் கூடிய ஒரு நிறுவனமாகும். அதே நேரம் இந்த இடத்திலே மாணவர்களுக்கு அழகான முறையிலே பயிரினங்கள், பல மரங்கள் வளர்க்கப்படும் முறைமைகள், குறிப்பாக தொழில்நுட்ப பிரிவு மாணவ மாணவிகளுக்கு செயற்பாட்டு ரீதியான ஒரு களப்பயணமாக அமையப்பெற்றது. அதே நேரம் கலைப்பிரிவு மாணவ மாணவிகளுக்கு புவியியலோடு சம்பந்தப்பட்ட வானிலை, காலநிலை மற்றும் மண்ணுடைய தன்மைகள், அதேபோன்று காலநிலை பாகுபாடாக அமையக்கூடிய தாவரங்களுடைய வளர்ச்சி, இவை தொடர்பான விடயங்கள் அங்கே இருக்கக்கூடிய வளவாளர்கள் மூலம் போதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். எனவே இந்த இடத்திலே மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான மர வகைகளையும் பல வர்க்கங்களையும் பூஞ்செடிகளையும் அவர்கள் வீட்டுக்கு எடுத்து வந்தார்களும் கூட. அத்தோடு இந்த விவசாய பயிற்சி நிலையத்தில் அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு தங்குவதற்கான ஹாஸ்டல், தங்குமிட வசதி, விடுதியும் காணப்படுவதோடு அங்கே மாணவர்கள் சென்றால் அவர்களுக்கான டைனிங் ஹால், உணவறையும் அமையப்பெற்றுள்ளது விசேடமாகும். மற்றும் அங்கே சிறந்த கேட்போர் கூடம் ஒன்று அமையப்பட்டிருந்தமை விசேடமாகும். ஏனென்றால் எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வளவாளர்கள் மூலம் சிறந்த பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இச்செயலமர்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான ஆரம்ப நிகழ்வு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இவ்விடத்தில் மாணவர் வரவு, ஆசிரியர் வரவு ஆகியன பதிவு செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் நடைபெறவுள்ள செயல்முறைகள் தொடர்பான விவரங்கள் அங்கு சேவையாற்றும் வளவாளர்கள் மூலம் வழங்கப்பட்டன. அதாவது காலநிலை அவதான நிலையம், ஒட்டுதல் வேலைகள், அரும்பொட்டு, கிளையொட்டு, மற்றது பதிவைத்தல் மற்றும் நீர்ப்பாசன முறைகள், சேதன உரம் தயாரித்தல் போன்ற செயல்முறைகள் தொடர்பான விளக்கங்கள் இங்கு வழங்கப்பட்டன. இந்நிலையமானது இடைவலயத்தில் அமைந்துள்ளது. அதாவது உலர் வலயத்துக்கும் ஈர வலயத்துக்கும் இடையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் அல்லது பயிற்சி நிலையம் அமைந்துள்ளது. அது ஒரு சிறப்பம்சமாகும்.
அடுத்த அம்சமாக மாணவர்களுக்கு பாத்தி அமைத்தல் தொடர்பான விளக்கம் வழங்கப்பட்டது. அங்கு சேவையாற்றும் பலவாளர் மூலம் ஒரு பாத்தி எவ்வாறு அமைய வேண்டும், பிரதேசங்களுக்கு பொருத்தமான பாத்திகள், வலயங்களுக்கு பொருத்தமான பாத்திகள், அந்த பாத்திகளின் அமைப்பதன் நோக்கம், அவற்றை அமைக்கும் முறைகள் தொடர்பான விளக்கங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இங்கு மாணவர்கள் பாத்தி அமைத்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டனர். Please subscribe our YouTube channel and click the bell.